ஃபோன்ல வேற மாரி நேர்ல அவரு இன்னும் பிரீஃபா பண்ணாரு. பிரீஃபா பண்ணாரு. திஸ் இஸ் 4 சிலிண்டர் இன்ஜின் இது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். So, brief na na. Brief na short or concise na to. I felt so relieved when I saw this comment, particularly given its 7.4k likes. இந்த நாட்டில் ஒரு 4 பேருக்காவது brief na என்னன்னு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு. Actually, this happens a lot in corporate offices, especially in customer care and similar roles. ஒரு டைம் நான் கால் ப்ரொஃபைலில் இருக்கும்போது என்னால் பெரிய பஞ்சாயத்தே வந்துருக்கு. கேடியில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கஸ்டமர் கிட்ட பொலைட்டா கேன் ஐ பிளேஸ் யுவர் கால் ஆன் ஹோல்ட் ஃபார் 3 to 4 minutes அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு. But customers are usually American or Canadian, so I don't really like reading off the script word for word. நான் யூஸ்வலாக நேச்சுரலாக ஒரு கான்வர்சேஷனல் டோனில் தான் பேசுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் ரொபாட்டிக். ஸோ நான் கஸ்டமர் கால்ஸில் என்ன கேட்டேன்னா, would you mind if I place you on a brief hold அப்படின்னு கேட்டேன் போல. பீயிங் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அப்பேரண்ட்லி அவங்க யாரும் அஃபெண்ட் ஆகலை. இந்த ஆஃபீஸில் இருக்கிற இந்த அரைகுறை இங்கிலீஷ் நாலேஜ் தான் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பை வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகிடுது. என்னாச்சுன்னா, கால் ஆடிட் பண்ணவங்க அதை மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்து எனக்கு டீம்ஸில் கால்லாம் ஸ்கெடியூல் பண்ணி திட்டுறாங்க. அது எப்படி நீ கஸ்டமர் கிட்ட ப்ரீஃப் ஹோல்டில் போடுவேன்னு கேட்கலாம். லாங் ஹோல்டில் போடுறதே தப்பு, அது நீ கஸ்டமர் கிட்டே வேறு கேட்பியா, இது ப்ராசஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கூகுளில் ப்ரீஃபோட மீனிங் எல்லாம் என்னன்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விட்டாங்க. அப்புறமா அவங்க தான் தப்புன்னு அட்மிட் பண்ணிக்கிற மனசுலாம் இல்லை. அது இருக்கட்டும் தம்பி, பட் கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கலன்னா ப்ராசஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னு சப்பக்கட்டு வேறு. அதாவது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரில் கோமணம் கட்டினவன் கோமாளியான். நல்லா பார்த்துக்கோங்க, நான் தான் அந்த கோமாளி. தேங்க்யூ.